அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்குட்பட்டு நடத்தப்படுகிறதா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஈஷா யோகா மையத்தில் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்குட்பட்டு நடத்தப்படுகிறதா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. வணக்கம். கோவை ஈஷா யோகா மையத்தின் மகா சிவராத்திரி நிகழ்ச்சிகள் விதிகளுக்குட்பட்டு நடத்தப்படுகிறதா என ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஈஷா யோகா மையம் நடத்த உள்ள மகா சிவராத்திரி நிகழ்ச்சி அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கோவையைச் சேர்ந்த சிவஞானம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி நாளில் ஈஷா யோகா மையம் சார்பில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாகவும், இந்த நாளில் ஒரே நாளில் லட்சக்கணக்கான மக்கள் ஈஷா யோகா மையத்தில் கூடுகிறார்கள். ஈஷா யோகா மையம் நடத்தும் சிவராத்திரி நிகழ்ச்சியால் வெள்ளியங்கிரி வனச்சூழல் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகுவதாகவும் தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களில் ஈஷா யோகா மையம் நடத்திய சிவராத்திரி நிகழ்ச்சியில் 7 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் கூடியதால் ஏற்பட்ட கழிவு நீர் வனப்பகுதிகளில் மட்டுமல்லாமல் அருகில் உள்ள விவசாய நிலங்களிலும் மாசு ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் அரசு நிர்ணயித்துள்ள ஒலி அளவை விட 45 டெசிபிள் ஒலி அளவு தான் நிர்ணயித்திருப்பதாகவும், ஆனால் அதிக அளவிலான ஒலி மாசு ஏற்படுவதாகவும், நிகழ்ச்சி வனத்துறையின் நடத்தப்படுவதால் விதிகள் மீறி இந்த செயல்கள் நடைபெறுவதாகவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் ஈஷாவில் முறையான கழிவு நீர் சுத்திகரிப்பு வசதிகள் ஏற்படுத்த உத்தரவிடக் கோரியும், விதிகளை மீறி வன சூழலை பாதிக்கும் வகையில் ஒலி மாசு ஏற்படுத்தும் ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சியை அனுமதிக்க கூடாது என உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஈஷா யோகா மையம் சார்பில் நடத்தப்படும் சிவராத்திரி விழாவில் போது எந்த சட்ட விதிகளும் பின்பற்றப்படவில்லை எனவும், பசுமை தீர்ப்பாய உத்தரவுகள் மீறப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. ஈஷா அறக்கட்டளை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தங்களுக்கு சொந்தமான சுமார் 1500 ஏக்கர் நிலத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதாகவும், தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக மனுதாரர் ஈஷா யோகா மையத்திற்கு எதிராக இந்த வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும், ஆண்டுதோறும் கடைசி நேரத்தில் தான் இந்த வழக்கு தொடருவதாகவும், எனவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது, தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் சிவராத்திரி விழாவின் போது எந்த விதிகளையும் மீறப்படுவதில்லை எனவும் ஈஷா யோகா மையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் ஆஜராகியிருந்த அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், விதிமுறைகள் இருந்தால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும், விதிமீறல்கள் இருந்தால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும், சிவராத்திரி விழா நிகழ்ச்சியின் போது விதிகள் முறையாக கண்டிப்புடன் பின்பற்றப்படுவதென ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க அவகாசம் வேண்டும் எனவும் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து ஈஷா யோகா மையத்தில் நேரில் ஆய்வு செய்து வருகிற 24ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். நன்றி ஆனந்த்குமார், உங்கள் தகவல்களுக்கு.